Hello students, welcome to DK Math Tuition Center. இப்போ நம்ம சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரியில் 14th சம் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு 100 கேண்டிடேட்ஸ் இருக்குது. ஒரு 100 கேண்டிடேட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ராங்கான மீனும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வேல்யூ 16 and 15 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ராங்கான வேல்யூ ஒரு 2 ஸ்கோர், அதாவது 2 வேல்யூ வந்து ராங்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. 40 and 27 ராங்காக கொடுத்துருக்காங்க. கரெக்டான வேல்யூ 45 and 72, அதுதான் கரெக்டான வேல்யூ. ஆனால் நமக்கு வந்து ராங்காக 2 வேல்யூ 40 and 27 என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க 60யும் 50யும். இது வந்து ராங்கான வேல்யூவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டான மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் எழுதிக்குவோம். ஸோ சொல்யூஷன் எழுதிட்டு என்னோட வேல்யூ 100 கொஸ்டினை கொடுத்துருக்கத நம்ம எழுதுவோம். ஸோ கிவ்னு போட்டு எழுதுவோம்ப்பா. என்னோட வேல்யூ 100. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் மீன் என்னது, ஃபஸ்ட்டு மீன் கொடுத்துருக்காங்க. மீனோட வேல்யூ 60. அதாவது ராங் மீன் அதை வந்து எக்ஸ் பார்னு மென்ஷன் பண்ணிக்குவோம். அது வந்து 60ன்னு எழுதிக்குவோம். அதே மாதிரி ராங்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ எஸ்டி அது வந்து சிக்மானு மென்ஷன் பண்ணி 15ன்னு எழுதி வச்சுக்குவோம். ஓகேப்பா. இப்போ எக்ஸ் பார் ஃபார்முலா என்னது, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என், இதுதான ஃபார்முலா. ஸோ இதை வந்து 16 எழுதிக்கணும். எக்ஸ் பாரோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க, 16 எழுதிக்குவோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு என்னோட வேல்யூ என்ன 100ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 100ன்னு எழுதி 16 போட்டுருணும். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 60 × 100ன்னு போடணும். அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணால் 6000ன்னு வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000. அதாவது இது வந்து ராங் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேப்பா. இது வந்து ராங் வேல்யூவோட சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 6000. அப்போனா கரெக்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ராங் வேல்யூவை இங்கே முதல்ல போட்டு அப்புறம் ப்ளஸ் போட்டு இங்கே வந்து இங்கே இருக்கலையா 45 100 தான் கரெக்டான வேல்யூ. ராங்காக என்டர் பண்ணியிருக்க வேல்யூ 40 and 27. ஸோ கரெக்டான வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும், ராங்கான வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அப்போனா எப்படி எழுதணும்னா 45 - 14 எழுதணும், ப்ளஸ் 72 - 27 எழுதணும். அதாவது தப்பான வேல்யூவை மைனஸில் எழுதணும், கரெக்டான வேல்யூவை ப்ளஸில் எழுதணும். ஓகேப்பா. இப்போ 6000 நாங்கள் அப்படியே போட்டு இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5 வரும், ப்ளஸ் 72 - 27 மைனஸ் பண்ணால் 45ன்னு வரும். ஸோ இதை மூணையுமே ஆட் பண்ணால் 6015 வரும். ஸோ இதுதான் என்னது கரெக்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ. இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டான மீன் வேல்யூ கண்டுபிடிப்போமா. கொஸ்டினில் இதானே கேட்டிருக்காங்க, கரெக்டான மீனும் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டான மீனோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போனா கரெக்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்னன்னு எழுதணும். அப்போனா கரெக்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 6050 டிவைடட் பை என்னோட வேல்யூ எப்பயும் போல் 100 தான். ஸோ அது ரெண்டையும் சால்வ் பண்ணால் இப்போ 2 0 இருக்குது, 2 0 முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 60.50ன்னு வரும். ஸோ எக்ஸ் பார், ஸோ கரெக்டு எக்ஸ் பாரோட வேல்யூ 60.50. ஸோ இதை பாக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம், கரெக்டான மீனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ராங்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 15 கொடுத்தா அதை எழுதிடணும். ஸோ சிக்மாவோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், அப்புறம் ப்ராக்கெட் போட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இப்போ சிக்மாவோட வேல்யூ 15.
போடணும். இப்போ ராங்கான வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்டு பண்ணுறோம். ராங்கான வேல்யூவை வச்சு எதை ஃபைண்டு பண்ணுறோம்? இங்கனுக்குள்ளே என்ன இருக்குது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நம்ம அது நமக்கு என்னன்னு தெரியாது. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது. இது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதுகிறோம். இப்போ என்னோட வேல்யூ எப்பயும் போல் 100ன்னு போட்டு இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் என்ன பண்ணணும்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என், இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் 16 போட்டிருக்கோமா? ஏன் 16 எழுதுகிறோம்? ராங்கோட மீன் வேல்யூ தான் 60, அதுதான் நம்ம இங்கே எழுதணும். ராங்கு மீன் வேல்யூ 60 இருக்குல்லப்பா, இதுதான் நம்ம இங்கே எழுதணும். ஏன் இங்கே நம்ம எழுதுகிறோம்னா இங்கே நம்ம ராங் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 15 இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கேயும் நம்ம ராங் வேல்யூவோட மீன் வேல்யூ தான் நம்ம இங்கே எழுதணும். ஓகேயா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் பண்ண எவ்வளோப்பா வரும்? 3600 வரும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் எப்படி எழுதணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸுன்னு போடணும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்னால் இந்த ஈக்குவல்ட்டுக்கு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போனா 15 ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த ஸ்கொயர் பண்ணோம். இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 15 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும்? 15 × 15 என்ன வரும்? 225 வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகி ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3825 வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3825 இன்ட்டு 100ன்னு வரும். இந்த பை 100 இந்த சைடு பை 100 இந்த பக்கம் போனால் இன்ட்டு 100 வரும். ஸோ 382500. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 382500. இது வந்து ராங் வேல்யூ. ஸோ ராங் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இது. ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன? ராங்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போனா இதுவும் ராங் வேல்யூ தான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போனா இந்த ராங்கான வேல்யூ முதல் எழுதிட்டு அதிலிருந்து முன்னாடி பண்ண மாதிரி இப்போ முன்னாடி இந்த சம்மில் என்ன பண்ணோம்? 45 - 40 போடுறோமா? இங்கே எக்ஸுனால 45 40 போடுறோம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னால எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருக்கனால 45 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயருன்னு போடுறோம். ஓகே அப்பா? இப்போ 38255 போட்டு 45 ஸ்கொயர் என்னப்பா வரும்? 2025 வரும். மைனஸ் 40 ஸ்கொயர் 1600 வரும். 72 ஸ்கொயர் பண்ணால் 5184ன்னு வரும். 27 ஸ்கொயர் பண்ணால் 729. நான் இது ரஃபாக வீட்டில் போட்டு பார்த்தேன். இப்போ நான் போட்டு பார்த்து 45 40 மல்டிபிள் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும்னா வீடியோ ரொம்ப டிலே ஆகும். அதுக்காக நான் ஏற்கனவே இது சால்வ் பண்ணி வச்சுன்னு அதை அப்படியே பார்த்து எழுதிடுறேன். நீங்கள் சால்வ் பண்ணி எழுதுங்க. இப்போ இது இந்த டேர்மு அப்புறம் ப்ளஸ் 5184 இந்த 3 டேர்ம்ஸையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் 3897009ன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் ஸோ ப்ளஸில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த மைனஸ் போட்டு 1600 எழுதணும். அப்புறம் இந்த மைனஸ் போட்டு இந்த 729 எழுதணும். அப்புறம் இதை ரெண்டையும் இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். மைனஸ் சேர்ந்தால் ஆடு தானே பண்ணணும் இங்கே. ஸோ 2329 போட்டு மைனஸில் போடணும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 387380ன்னு வரும். ஸோ இது எதோட ஆன்சரு?
கரெக்டான சிக்மா ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலாவை எழுதணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை என் தி ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 387380 இது எழுதணும். அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் என்னப்பா எழுதணும்? இங்கே நம்ம கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் 60.50 இதை ஃபைன் பண்ணியிருக்கோம்னா கரெக்டான வேல்யூ. ஸோ இதை எழுதணும் கரெக்டான மீனோட வேல்யூ. ஸோ மீனோட ஃபார்ம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். ஸோ அந்த கரெக்டான மீனோட வேல்யூவை தான் 60.50. ஸோ இதைத்தான் நம்ம வந்து கரெக்டான மீனோட வேல்யூவை தான் நம்ம வந்து இங்கே அதுக்குள்ளே எழுதணும். ஹோல் ஸ்கொயர் போடணும். 2 0 இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இந்த சால்வ் பண்ணோம்னா 3660.25 வரும். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 213.55 வரும். ஸோ 213.55 ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தால் 14.61 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். எதோட ஆன்சர்? கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஆன்சர். அவ்வளோதான் இப்போ சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு இப்போ நான் சால்வ் பண்ண திருப்பி ரொம்ப லேட் ஆகும் வீடியோ அப்லோட் பண்ண. ஸோ நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டு சால்வ் பண்ணி எழுதிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.